பதவியேற்பு விழா முடிந்ததும் தலைமை செயலகத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் விஜய் தனது பணியை தொடங்கினார். அவருக்கு அரசு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் உள்ளிட்டோர் புதிதாக பதவியேற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கிறார். அவருடைய அலுவல்களை தொடங்கி இருக்கிறார். பல்வேறு தரப்பினரிடமிருந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தொண்டர்கள் ஒரு பக்கம் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். எப்படி இருக்கிறது தமிழ்நாடு? ராஜலட்சுமி, வணக்கம். கிட்டத்தட்ட மே 4 இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தினருடைய மனநிலை என்பது எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியா நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று. ஏனென்றால் கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தும் பெரும்பான்மை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்ற பின்பும் நம்மால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற ஒரு மனநிலையில், ஒரு விரக்தியில் அவர்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதனுடைய அந்த உணர்ச்சி பொங்க அவர்கள் காட்டக்கூடிய செயல்தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே கட்சி தொடங்கி அந்த 3 வருடங்களுக்குள்ளாக பல்வேறு மாநாடுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நடத்தி இருந்தாலும் கூட தேர்தல் என்பது அவர்களுக்கு புதிய களமாக இருந்தது. அதே நேரத்தில் இதை எப்படி எதிர்கொள்வது என்பதெல்லாம் குறித்து அதே நேரத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு இடம் கூட கிடைக்காது, ஓரிரு இடங்கள் கிடைக்கலாம், இப்படி பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருந்த நிலையில், ஆனால் விடாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். மாற்றம் உருவாக வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்காக அவர்கள் உழைத்தார்கள் என்று கூற வேண்டும். அதன் பின்பாகத்தான் இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவது என்பது நாளுக்கு நாள் தள்ளிக்கொண்டே சென்றது. குறிப்பாக யாருடைய ஆதரவை கேட்பது என்பதெல்லாம் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு என ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த கட்சிகளினுடைய ஆதரவோடு விஜய் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சராக அரியணை ஏறி இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 6 நாட்கள் என்பது சமூக வலைதளங்களாகட்டும், பல்வேறு செல்லுகின்ற இடங்களாகட்டும், பொது இடங்களிலாகட்டும் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இதுதான் பார்க்கப்பட்டது, இதுதான் விவாதிக்கப்பட்டது, இதுதான் அதனுடைய மையமாக இருந்தது. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா, ஏற்க மாட்டாரா, என்ன நிலைமை என்பது குறித்து ஒவ்வொரு நிமிடமும் அடுத்தடுத்த கட்ட பரபரப்புகள் என்னவாக இருக்கிறது, அரசியல் பரபரப்பு என்னவாக இருக்கும், யார் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், ஒருவேளை அதிமுக திமுக கூட்டணி அமைந்து அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா, இப்படி நொடிக்கு நொடியான ஒரு பரபரப்பு என்பது இருந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக நேற்று மாலை 4 மணி வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார், அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை யாருக்கு வரப்போகிறது என்றால் கிட்டத்தட்ட அதிமுக திமுக இணைந்து 116, அதே போல இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் இணைந்து அவர்களும் 116 இருந்தது. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள், யார் முதலமைச்சரா பொறுப்பேற்க போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்றைக்கு காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், அது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதை பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்குமே மிக நேர்த்தியாக நடைபெற்றாலும் ஒரு சில குறைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அது எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் அமைந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய முகமாக இந்த பதவியேற்பு விழா மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்றதன் காரணமாக இந்தியா முழுவதுக்குமே இது கொண்டு சென்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே எல்லா மாநிலங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ராகுல் காந்தி வந்தது மேலும் ஒரு எதிர்பார்ப்பை எகிர செய்தது. அவரும் பொறுமையாக இருந்து இவர்கள் பதவியேற்ற பிறகு அவர்கள் அனைவரையும் வாழ்த்துவிட்டு சென்றிருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அரசியல் சூழல் என்பது அரசியல் மையமாக தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார். 200 யூனிட் 500 யூனிட்டிற்கு மேல் செல்பவர்களுக்கு 200 யூனிட் இலவசமாக வழங்கப்படும்
என்பதை தன்னுடைய முதல் கையெழுத்தாக அவர் போட்டிருக்கிறார். அதே போல அவர் பேசும் பொழுது கூட நிதானமாக பல விஷயங்களை தன்னுடைய கட்சியினருக்கு தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம் என்று ஆட்டம் போட வேண்டாம் என்றும், ஒரே ஒரு மையம்தான், அது நான் மட்டும்தான் என்பதை அவர் மீண்டும் உறுதியாக அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். இப்படியாக அவருடைய பேச்சு என்பது மிகவும் நிதானமாக, அதே நேரத்தில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுவது அவர் கடந்த ஆட்சி காலத்தினுடைய அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏனென்றால் அதே நேரத்தில் பொறுப்பேற்ற உடனேயே அவர் மக்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். எனக்கான அவகாசத்தை கொடுங்கள், எந்தெந்த துறைகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, அதற்கு என்ன இருக்கிறது என்பதை நான் சரிபார்ப்பதற்கு எனக்கு அவகாசம் வேண்டும் என்பதை மக்களிடம் கேட்டிருக்கிறார். அந்த அவகாசத்தை மக்கள் நிச்சயம் தருவார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 11ஆம் தேதிக்கு அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறார்களா, அதே போல அதிமுக என்ன செய்ய போகிறது, திமுக என்ன செய்ய போகிறது என்பது அடுத்த கட்ட பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அதை தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள். ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது போல பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கிடையே முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். பெரிய பொறுப்பு கொடுக்கிறீர்கள், எனக்கு அவகாசம் கொடுங்கள், தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்ற ஒரு இதையும் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன் என்னென்ன சவால்கள் காத்திருக்கிறது? குறிப்பாக நாட்டினுடைய நிதி நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சுமை அவருக்கு. ஏனென்றால் அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே, ஏன்னா அவருடனேயே இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன், ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும், ஆட்சி அதிகாரத்தில் என்னெல்லாம் செய்வார்கள் என்பதெல்லாம் செங்கோட்டையனுக்கு நன்கு தெரியும். அவர் நிச்சயமாக அதற்கான வழிகளை அவர் சொல்லியிருப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜயனுடைய பேச்சு அவருக்கு என்ன நடந்திருக்கிறது, அதாவது முந்தைய அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலாக கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள், அதை என்ன செய்தார்கள், எப்படி என்ன மாதிரியான திட்டங்களுக்கு செலவுபடுத்தி இருக்கிறார்கள், என்ன நிதி நிலைமை என்னவாக இருக்கிறது, வருவாய் என்னவாக இருக்கிறது என்பது விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதே நேரத்தில் கடந்த அரசு எதிர்கொண்ட பல சவால்கள் இருக்கிறது. மத்திய அரசினுடைய நிதி வரவில்லை. எடுத்த உடனேயே விஜய் மே 4ஆம் தேதியே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்பது வந்தது. PM ஸ்ரீ திட்டம், அவர் என்ன செய்ய போகிறார், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா, இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருப்பாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை. அது மிகப்பெரிய சவால் அவருக்கு. மும்மொழி கொள்கை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதே நேரத்தில் இருமொழி கொள்கை என்றால் பாஜகவிடம் இருந்து வரக்கூடிய, மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய நிதி வராது. இப்படியாக ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அவர் என்ன செய்ய போகிறார், பாஜகவை எவ்வாறு கையாள போகிறார், இந்த பக்கம் திமுகவை எவ்வாறு கையாள போகிறார் என்றால், ஒருபுறம் 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றன, இன்னொரு புறம் பாஜக மத்தியில் இருக்கின்றது. அவர்கள் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஒருபுறம் அன்றைக்கு மே 4ஆம் தேதியே பிரதமர் அவர்கள் ஒரு எக்ஸ்தல பதிவை போட்டிருந்தார். அவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றும் வகையில் இருக்கும், உங்களுக்கு இணைந்து செயல்படுவோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு இயல்பான வார்த்தையாக பார்க்கப்பட்டாலுமே கூட விஜய்க்கான முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள், மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள். ஏனென்றால் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மகளிர் உதவித்தொகையை திமுக அரசு அறிவித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் அதை தங்களுடைய வங்கி கணக்குகளில், மகளிர் வங்கி கணக்குகளில் போட அந்த திட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். அதே போல அது 1000 ரூபாய். ஆனால் இவர்கள் அறிவித்திருப்பது என்பது 2500 ரூபாய். அது நிதி நிலைமை எப்படி, கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அதிகமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றுவார்கள், அதற்கான நிதிக்கு என்ன செய்வார்கள், நிதி பகிர்வு எப்படி இருக்க போகிறது, பல்வேறு இப்போ 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீ, அதற்கான திட்டங்களை இவர்கள் செயல்படுத்த வேண்டும். அதே போல தாய்மாமன் சீர் என்று சொல்லியிருக்கிறார்கள், பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை சொல்லியிருக்கிறார்கள், அண்ணன் சீர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைவரையும் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய போகிறார்கள். ஒட்டுமொத்தமாக நிதி நிலைமை ஒரு மிகப்பெரிய சவால். எதிர்க்கட்சி மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய திமுக எதிர்க்கட்சியாக அமைந்திருக்கிறது. அவர்களும் அறுதி
பெரும்பான்மையோடு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 79, 72, 65 கிட்ட அவர்கள் எதிர்க்கட்சியாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதான் இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்குமே திரைத்துறையில் பல சவால்களை தாண்டி, பல ஜாம்பவான்களை தாண்டித்தான் அவர் சூப்பர் ஸ்டார் என்ற அந்த ஒரு பதவியை எட்டினார், மக்கள் மனதில் பிடித்தார். அதே அளவிற்கு உழைப்பை இந்த அரசியலிலும் போடுவார் என்று அவர்களுடைய தொண்டர்கள், அவர்களுடைய நிர்வாகிகள் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. அந்த சவாலை அவர் எப்படி கடக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பல மக்களிடம் ஒரு புரிதல் இருக்கிறது. இப்பொழுதுதான் வந்திருக்கிறார், அவருக்கான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம், எடுத்த உடனேயே அவரிடத்தில் எல்லாம் கேட்பது என்பது சரியாக இருக்காது. நிச்சயமாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று மக்கள் ஒரு புரிதலோடு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி, பாஜக உள்ளிட்டவர்களை அவர் எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.